படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்ன படம் வந்து ஃபுல்லா வயலன்ஸா இருக்கு, அது மட்டும் தான் ஒரு மைனஸா தெரிஞ்சது. ஏன்னா நம்ம வந்து தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன் பண்ணாரு, பவர் பண்ணி ஒரு படம் பண்ணாரு, அழகான ஒரு லவ் வந்து ஒரு அன்பான ஒரு காதல் சூப்பரா சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல ஃபுல்லாவே வெட்டு குத்து. ஏன்னா வந்து இப்ப இருக்கிற இளம் ஜென்ரேஷனுக்குலாம் அவர்லாம் ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அது மாதிரி படம் எடுத்தா கொஞ்சம் வரவேற்பு தகவலா இருக்கும். ஏன்னா இந்த படம்லாம் வந்து தேவையான ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அவ இதை பார்த்து பல பேர் ஃபாலோ பண்ணா தவறா போயிடும். ஓகே தான், படமா பார்த்தா பிரச்சனையே இல்லை, ஒண்ணு நல்லா இருக்கு பார்க்கலாம். லேக் செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லா லேக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா லேக். அதெல்லாம் என்னன்னா படத்துல பிரசன்ட் போனா அந்த செல்வராகவனோட பிஜிஎம், அவரோட சாங், அந்த லாஸ்ட் ஒரே சாங், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம இந்த படத்துக்கு வந்தது. ஓகே தான், ஒன் டைம் வாட்சபிள். இல்ல நான் தனுஷ் வந்து வேகமா நினைச்சேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்த தொற்றுப்பான்னு நினைச்சேன். ஏன்னா ஃபுல்லாவே நெகட்டிவ் தான், ஃபுல்லா நெகட்டிவ் தான். படம் ஆரம்பிக்கிறது எந்த வரையுமே நெகட்டிவ் மட்டும் தான் போக்கஸ் பண்ணிருக்காரு. நெகட்டிவ்னா இப்ப நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ண லட்சமான பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தெல்லாம் பார்த்து கெட்டு போக நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை தவிர்த்து வேற மாதிரி கொஞ்சம் காட்டிருக்கலாம். ஓகே தான், படம் ரொம்ப வயலன்ஸ், படம் ஃபுல்லா வயலன்ஸ், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வயலன்ஸ் தான். ஓகே தான், ஒன் டைம் வாட்சபிள். அதான் வந்ததே அவருக்காக தான் வந்தது, அந்த ரெண்டு லைனுக்காக தான் வந்தது. மற்றபடி ஓகே தான், ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. என் படம் எல்லாம் பார்த்தா காத்து போ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே தான், நல்லா இருக்கு. பட் சிமிலரா வெற்றிமாறன் மூவியோட சாயல் லைட்டா இருக்கு. ஸோ அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்த மாதிரி வடசென்னை, அப்புறம் அந்த அசுரன், இந்த மாதிரி படம் மாதிரி இருக்கு லைட்டா. பட் ப்ரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே தான், கொஞ்சம் லேக் இருக்கு. கூஸ்பம்ப் சீன்ஸ் வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிருக்காங்க. பட் ஓவரால் ஓகே. மியூசிக் அண்ட் தனுஷோட ஆக்டிங் பிரசன்ஸ் நல்லா இருக்கு. எஸ். ஏ. சூர்யா நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். யூஸ்வல் கதை தான், பட் ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான், கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. அவங்களோட பிரசன்ஸ் நல்லா இருக்கு. தனுஷோட சிஸ்டர் அவங்க பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. பட் எஸ்பெஷலி அந்த பிரதர் கேரக்டர்ல வர ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் ஓகே தான். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு. அதான் கூஸ்பம்ப் சீன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிருக்காங்க. இன்டர்வல் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்தது. அதுவும் கொஞ்சம் கூஸ்பம்ப்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலியோடலாம் வாட்ச் பண்ணுது அந்த மாதிரிலாம் இருக்காது. வயலன்ஸ் ஆமா கொஞ்சம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா வயலன்ஸ் இருந்தது. அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். நல்லா இருக்குங்க. வாட்சபிள். புரியல. இல்ல வழக்கமான கதை தான் ஆக்சுவலா. எல்லாமே மிக்சடா, எல்லா எமோஷனும் மிக்சடா இருக்க மாதிரி தான் கதை. நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கல. ஆல்ரெடி அடல்ட் மூவி தான். சோ ஐ மீன் ரொம்ப வயலன்ஸா தான் இருக்கு. பார்க்கலாங்க ஒரு வாட்டி. ஃபேமிலியோட கிட்ஸோட பார்க்க முடியாது, பட் யங்ஸ்டர்ஸா பார்க்கலாம். செல்வராகவனோட ஸ்டோரிய வந்து வெற்றிமாறன் சார் எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். படம் சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கு. அதான் சொல்றேன், செல்வராகவன் சாரோட கதையை வந்து வெற்றிமாறன் சார் எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதாவது புதுப்பேட்டை, அப்புறம் வடசென்னை அந்த ரேஞ்சில் இருக்கும். சீரியஸாவே சூப்பரா இருக்கு. எந்த இடத்துலயுமே லேக் கிடையாது. ஸோ எல்லாருமே கேரக்டரா வாழ்ந்துருக்க மாதிரி இருக்கு. நம்ம வடசென்னை லோக்கல்ல எப்படி இருப்பாங்களோ ரியலிஸ்டிக்கா இருக்கு படம். ரொம்ப ஆர்டிபிஷியலாவே இல்ல, ரொம்ப சீரியஸா டிஃபரெண்டா இருக்கு கதை. அது நார்மல் ஸ்டோரி லேக் தான். பட் ஆனா எடுத்திருக்க ஸ்கிரீன் பிளே வைஸ் பயங்கரமா இருக்கும். ஒரு மியூசிக் தான் ஒரு படத்துல ஹைலைட். செகண்ட் ஹீரோவா வாழ்ந்திருக்காரு ஏஆர் ரஹ்மான். பயங்கரமா இருக்கு படம். எல்லாருக்குமே பயங்கரமா இருக்கு ப்ரோ. யாருமே குறை சொல்ற மாதிரி இல்ல. பெஸ்ட் என்டர்டைனிங்கா இருக்கும். 15th படம்ன்றதுக்கு அது நல்ல படமா இருக்கு. பிளாக் பஸ்டர் என்டர்டைன்மெண்ட் தான். ரொம்ப வயலன்ஸ் இருக்கிறதுனால சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து பார்க்க முடியாது, அவ்வளவுதான். அதான் ப்ரோ, ரொம்ப வயலன்ஸ் இருக்கு படத்துல. இந்த கேஜிஎஃப் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு வயலன்ஸ் இருக்கு ஃபுல்லாவே. ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து ஃபுல்லாவே வயலன்ஸ் இருக்கு. அதனாலதான் ஏ சர்டிஃபிகேட் படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அபவ் ஆவரேஜ் மூவி தான். ஒன்ஸ் ட்வைஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஹேங் அவுட் பண்ற நல்ல படம். எக்ஸ்பெக்ட் பண்ற அபவ் ஆவரேஜ் தான். கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். பட் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். டைரக்ஷன் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். அது போனாலும் அந்த தனுஷ் சார் வந்து அவராவே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவரே டைரக்ட் பண்ணது வந்து பக்காவா இருந்துச்சு ப்ரோ. டைரக்ஷன் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். மற்றபடி படம் சூப்பரா இருந்துச்சு. அவரை வந்து அந்த ஓன் டைரக்ஷன் பண்ணது வந்து பக்காவா பண்ணியிருந்தாரு. சோ அவர் பண்ற அளவுக்கு பக்காவா இருந்துச்சு.
வழக்கமான கதையா இல்லாத அந்த பொல்லாதவன் புதுப்பேட்டை அந்த மாதிரி கொஞ்சம் சிங்க் ஆச்சு, பத்தத்துல சிங்க் ஆச்சு. மற்றபடி அந்த சீன்ஸ் கொஞ்சம் அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏஆர் சார் பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. சிலராகவன் சார் சூப்பரா, சிலராகவன் சார் வந்து செமையா அடிச்சிருந்தாரு ஆக்சுவலா அவர் பண்ண. சிலராகவன் சார் வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. அவர் ஆக்டிங் சரி, அவரோட டைலாக் சரி, அவரோட ஸ்கிரீன் பிளே சரி எல்லாம் பக்கா பண்ணியிருந்தாரு. அவர் கொடுத்த ஒரு டைலாக்குமே அவர் சூப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு 1% கொடுத்திருந்தாங்கன்னா அவர் அதை சூப்பரா பேசியிருக்காரு, சூப்பரா ஸ்கிரீன் பிளே சூப்பரா காட்டியிருக்காரு. ஸோ மற்றபடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. மற்றபடி ஏஆர் சாரோட ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு. ஏஆர் சார் வந்து செமையா மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏஆர் சார் அவரோட வேலையை பக்கா பண்ணிட்டாரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், இந்த பாட்டா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளைம் இது இன்டர்வெஷன்ல அவர் கொடுத்த பிஜிஎம்மா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. பரவாயில்ல பண்ணியிருந்தாரு. எஸ் ஜே சூர்யா சாரோட ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு. அவர் ஒரு சீனும் அவரோட எக்ஸ்பிரஷன் சரி, அவரோட ஆக்டிங் சரி, அவர் ஒரு சீனுமே அவர் ரொம்ப இனிஷியேட் எடுத்து பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. புரியல சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஹேங்கவுட் போனா சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு நல்ல மூவி. வயலன்ஸ் அதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறவருக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய சீன்ஸ்லாம் கிடையாது. அவ்வளவு பேட் வாட்ச் ஒன்றும் இன்க்ளூட் பண்ணல. பட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க வேணாம் தான் தோணுது. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை. வந்து ஒரு அவார்ட் வெற்றி தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். ஒரு 50th ஃபிலிம் வந்து இவ்வளவு சூப்பரா வந்து அவரே டைரக்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்திருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். படத்துல வந்து நிறைய சீன்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட்டட் மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த பொல்லாதவன், வடச்சென்னை எல்லாமே அப்படியே ரிப்பீட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. படத்தோட பெரிய பிளஸ்ன்னு பார்த்தா வந்து ஏஆர் ரஹ்மானும் துஷாரா விஜயன் தான். 2 பேருமே செம்மையா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பிளஸ் வந்து என்ன சொல்லலாம், காளிதாஸ்க்கு வந்து இந்த ஃப்ரேமிங் அண்ட் ஸ்டோரியில வந்து இம்பாக்ட் இல்லை. அவர் வந்து நல்லாவே சூப்பரா பண்ணியிருப்பாரு. நீங்க வந்து பாகதைகள்ல பாத்திருப்பீங்க. அவரோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்கும். பட் அவருக்கான ரோல் வந்து பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகல இந்த படத்துல. வேற எதுவும் பெருசா நெகட்டிவ் சொல்ற லெவலுக்கு இல்ல. எஸ் ஜே சூர்யா வந்து சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. ஆமா ப்ரோ, அவர் தான் ப்ரோ. அவர் வந்து என்ன சொல்லணும்னா வந்து எல்லா படத்துலயும் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாரு. பட் தனுஷா டைரக்ஷன்றதுனால வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்காரு. நல்லா ஆப்டா இருந்துச்சு அவருக்கு ரோல். ஆமா ப்ரோ, அபர்ணா பாலமுருகனுக்கு அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல ப்ரோ. பட் வந்து துஷாரா விஜயன் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா எமோஷன்ஸ்லயும் சரி நல்லா பண்ணிருக்காங்க. உண்மையிலே துஷாரா சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லா ஃபேன்ஸ்க்கும் பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். எனக்கு வந்து நான் வந்து நியூட்ரலா எல்லா படமும் பார்ப்பேன். அதனால வந்து நான் சொல்றேன், எனக்கு வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. எனக்கு வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். வயலன்ஸ் சொல்ல போனா கம்மி தான் ப்ரோ. ஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் கம்மி தான் ப்ரோ. நிறைய இது வந்து பீட் பண்ணிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஆக்ஷன் சீன்ஸா பார்க்கும் போது வந்து இது பாக்குறோம், வடச்சென்னை அசுரன் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவுதான் பெருசா எதுவும் இம்பாக்ட்லாம் இல்லை. ஃபேமிலியோட பாக்குறதுன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்க மாட்டாங்க. மோஸ்டா பார்த்தாலும் பிடிக்காது அவங்களுக்கு.